திமுக அதிமுக நடுவில் நாங்கள் போய் உட்கார்ந்துருக்கிறோம் என்று சொன்னால் திமுகவினுடைய வெற்றி அதிமுக தோல்வியை நிர்ணயம் செய்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் மிக தெளிவாக பதில் சொல்லிவிட்டார்கள். நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்கிறாரோ முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். அன்கண்டிஷனல் சப்போர்ட், நிபந்தனையற்ற ஆதரவு. இஸ்லாமியர்களுக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிரானது. விவசாயிகள் போராட்டத்தை பொறுத்தவரை நாம் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறோம். பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள் தான் நீங்கள் சொல்கிற விவசாயிகள் போராட்டம். அதான உண்மை. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அப்போது பல உள்ளூர் காரணிகள், அதனால தான் பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் எங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. மதவாத அரசியல் செய்கிறார்கள், ராமரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் தான் நான் சொல்கிறேன். எதிரான அவங்கள சொல்கிறேன். அப்படிதானே உண்மை. இல்லை இது என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் சொல்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் இல்லைங்க. அவங்க அந்த மாதிரி சொல்கிறதே தவறுன்ற, அதுக்கு பேர் மதவாத அரசியல். ஏன் ராமரை அப்போ பாஜக வந்து மதவாத அரசியல் பண்ணலை, மத நல்லிணக்க அரசியல் தான் பண்ணல. பாஜக என்னைக்கு மதவாத அரசியல்? வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. இன்னைக்கு நம்ம கூட பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பிஜேபியோட இந்த வெற்றியை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். உங்களுடைய கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 18% வாக்குகள் வந்து பெற்றுக்கிறாங்க. அண்ட் உங்களுடைய பாஜக தனித்து 11.24% வாக்குகளை வந்து இந்த தேர்தல் வந்து உங்களுக்கு வெற்றியாக அமைஞ்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் இதை ஒட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் இரு பெரும் கட்சிகள் திமுக அதிமுக, இவற்றுக்கு மாற்றாக ஒரு அணி உருவாக வேண்டும், இவர்களுக்கு மாற்றாக ஒரு கட்சி உருவாக வேண்டும் என்பது தமிழர்களுடைய நீண்ட நாள் ஆசை. அதில் ஒரு காலகட்டத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த இலக்கை எட்டிப்பிடிக்க முயற்சித்தார். அவருடைய உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால அவரால் அதை தொடர முடியாமல் போயிற்று. கடந்த 3 வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பான முறையிலே தமிழகத்தில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு எங்களுடைய கட்டமைப்பை பெருக்கி இப்பொழுது ஒரு சிறந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். அதனால பல இடங்களில் முதல் இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் நடுவில் 2வது இடம் திமுக அதிமுக நடுவில் நாங்கள் போய் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் திமுகவினுடைய வெற்றி அதிமுக தோல்வியை நிர்ணயம் செய்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான அரசியல் சூழல். இதுதான் பாஜக செய்திருக்கிறது. பட் ஆனால் இருப்பினும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு விஷயம் தான். அதாவது கிட்டத்தட்ட 40க்கு 40 புதுச்சேரி உட்பட வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது சவுத்துங்கிறது வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். திமுக அதிமுக என்கிற இரு பெரிய கட்சிகள், இவர்கள் மட்டும்தான் அந்த வெற்றி தோல்வியை இவர்கள் மட்டுமே சமமாக பங்கிட்டு கொண்டு வந்தார்கள். இவர்களுக்கு நடுவில் வேறு யாருமே இல்லாதிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அவர்களுடைய வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடிய ஒரு சக்தியாக பாஜக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. அப்போ அது வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய வெற்றியை நாங்கள் அவர்களை தோற்கடித்து முடிவு செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்திருக்கிறது. ஒரே இரவில் எல்லாமே மாறிடாது. அதனால் வரக்கூடிய காலங்களில் குறிப்பாக 2026 நீங்கள் பார்ப்பீங்க எங்களுடைய சக்தி என்ன என்பது உங்களுக்கு புரியுது. 9ஆம் தேதி அன்று பிரதமர் 3வது முறையாக ஒரு வரலாற்று திருப்பு முனையாக சரித்திரத்தினுடைய புதிய சகாப்தமாக 9ஆம் தேதி அன்று நம்முடைய பாரத பிரதமர் பதவியேற்றுக் கொள்கிறார். தமிழகத்திலிருந்து நாங்கள் பலர் அங்கே செல்கிறோம். நானும் 9ஆம் தேதி செல்கிறேன். எங்களுடைய மாநில தலைவர் தற்பொழுது டெல்லியில் தான் இருக்கிறார். அதனால் மாநில நிர்வாகிகள், மாவட்டத்தில் அனைவரும் செல்வார்கள். சரி சார். சரி, இப்போது இந்த ஒரு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக வந்து வெற்றி பெற்றுக்கிறாங்க, ஆனால் வந்து ஒரு இறுக்கமான முகத்தை பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு வந்து 6 உடைய மாற்றக்கூடிய பிரதமர் ஒரே நாளில் நடக்கக்கூடிய 2 ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரே அணிகலனை வந்து அணிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். இப்போ பாருங்கள், இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சோகம் தான் இருக்குது. அவங்களுக்கு இந்த வெற்றி வந்து முழுமையான ஒரு வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்கிறாங்களே. முதல்ல
நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். பிரதமர் ஒரு நாளைக்கு எத்தனை உடை உடுத்துகிறார் என்கிற அந்த தேவையற்ற வேலை அவர்களுக்கு இல்லை. அதனால தான் இப்போ அதனால் அவங்க ஏன் தோத்தாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? சதா சர்வ காலமும் மக்கள் பிரச்சனைகளை பார்க்காமல் பிரதமர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லை, பிரதமருடைய சோகம் இதில் வெளிப்படுது, ஒரு அழுத்தம் வந்து வெளிப்படுது. வெற்றி பெற்றவர்களுக்கு சோகம் எப்படி வரும்? தோல்வி பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களை பார்த்து சோகமாக இருக்கிறார் என்று சொல்வதே அதற்கு ஆங்கிலத்தில் பெயர் சாடிசம். மற்றவர்கள் எப்பவுமே துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பதற்கு பெயர் சாடிசம். அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் சாடிஸ்ட் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க, இஸ்லாமியர்களுக்கு வந்து மத ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து நிறைய திட்டங்களை வந்து நிதிஷ் குமாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், இவங்க வந்து கோரிக்கையாக வச்சு அவங்க தேர்தல் பரப்புரையிலே வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் நீக்குவோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் பாஜக முழு மனதோட ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நிறைவேற்ற முடியாது. அதாவது ஒரு கூட்டணி அரசாக இருந்தால் அதை செய்ய முடியாது என்று சொல்வது யார்? நாங்கள் கூட்டணி அமைத்து நான் அவர்கள் கூட்டணி அமைத்து 1-2 இல்லை, ஒரு 20-30 கட்சிகள் சேர்ந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திமுகவும் கம்யூனிஸ்டும் இப்படி கம்யூனிஸ்டும் மமதா பானர்ஜியும் இப்படி எதிரும் புதிருமாக அல்ல பாம்பும் கீரியுமாக இருக்கிறவர்கள் எங்களை பார்த்து பேசுவது என்பது சொல்வது என்பது வேடிக்கையா இல்லையா? நீங்க இருந்தால் மட்டும் கூட்டணி எல்லாம் ஒழுங்கா இருக்கும், நாங்கள் இருந்தால் ஒழுங்கா இருக்காது நீங்க எப்படி சொல்லுவீங்க? நேற்று சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் மிக தெளிவாக பதில் சொல்லிவிட்டார்கள். நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்கிறாரோ முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்று. அன்கண்டிஷனல் சப்போர்ட், நிபந்தனையற்ற ஆதரவு. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ்குமார் அவர்களோ என்ன கோரிக்கை முன் வச்சாங்களோ அதுக்கு எதிராக தீர்மானமே வராது. உங்களுக்கு எதனா கோரிக்கை முன் வச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒன்றை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன விஷயத்துக்கு எதிரான ஒன்றை செய்யணுமா? அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்தால் அதை தவறு என்று கண்டிக்கிறோம். அது தவறா? இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு எதிராக நீங்க செயல்படுகிறீர்கள், அது வேறு இது வேறு. விவசாயிகள் போராட்டத்தை பொறுத்தவரை நாம தெளிவாக ஒரு விஷயம் சொல்றோம். பஞ்சாப்லையும் ஹரியானாலையும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள் தான் நீங்கள் சொல்கிற விவசாயிகள் போராட்டம் என்று. அதான உண்மை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அப்போது பல உள்ளூர் காரணிகள், அதனால தான் பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் எங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதற்காக நாம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பயன்களை நாம் அதற்காக விட்டு கொடுத்து விட முடியாது. அதனால் சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது எது நீங்கள் ஒப்பிடுவது என்பது சரியான விஷயம் இல்லை. ஓகே, இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நீங்கள் புதுசாக கம்ப்ளீட்டாக இப்போ ஒடிசாலெலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 18 தொகுதிகள் வந்திருக்கிறீங்க. அண்ட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இறங்கி இருக்கு. உங்களுக்கு இந்த பேலன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்தந்த உள்ளூர் காரணங்களால் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றலாம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஷ்யூ இருக்குது. நீங்கள் அதை அங்கே ஏங்க 30 கம்மியாச்சுன்னா ஏதோ ஒரிசாவில் நாங்கள் 20 அதிகமாக எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கண்ட்ரி இது. ஸோ அதனால் அந்த உள்ளூர் காரணங்களை நாம் கண்டறிந்து அதற்கேற்றாற் போல சேர்ப்போம். உத்தரப்பிரதேசத்தில் நாம் ஏன் ஒரு 26 சீட்டு போச்சு அப்படின்றத கட்சி உறுதியாக ஆய்வு செய்து மீண்டும் அதை நாம் சரி செய்வோம். இல்லை, அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாருமே ராமர் கோயில் அதை வச்சு தான் இது பண்ணாங்க. உத்தரப்பிரதேசம் தான் பிஜேபியுடைய கோட்டை, ஆனால் அங்கேயே பாருங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு சீட்டுகளை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு பின்னடைவாக மாறும் அப்படின்றாங்க. அயோத்தி ராமர் பிஜேபியை கைவிட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அயோத்தி ராமர் கோவில் என்பது அது ஒரு தேர்தல் விவகாரம் அல்ல. அதே மாதிரி ராமர் கோவில் வெறும் அயோத்திக்கு மட்டும், அயோத்தியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொந்தமானதும் அல்ல. இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய இந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பால் அமைக்கப்பட்டது. அதனால இதை யாராவது இப்படி சொல்வார்களே ஆனால் அவர்கள் மதவாத அரசியல் செய்கிறார்கள், ராமரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் தான் நான் சொல்றேன். எதிரான அவங்கள சொல்றாங்க, அப்படிதானே உண்மை. இப்போ அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் அயோத்தியினுடைய தொகுதியில் வெற்றி பெறுவதற்காக கட்டினதா இல்லையே? நீங்க அங்க தோத்துட்டாங்கன்னா அப்ப இந்தியா முழுக்க நாங்க ஜெயிச்சிருக்கிறோமே. நம்ம பிரச்சாரங்கள் அதுதானே எடுத்துட்டு வந்தோம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். நாங்கள் அயோத்தியில
வெற்றி பெறுவதற்காக, அதாவது ஃபைசாபாத் தொகுதியில் மட்டும் வெற்றி பெறுவதற்காக ராமர் கோயில் கட்டணுமா? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய அந்த நம்பிக்கையை, இந்துக்களுடைய இழந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக கட்டணுமா? இல்லை, இது என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் சொல்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லைங்க, அவங்க அந்த மாதிரி சொல்கிறதே தவறுன்ற, அதுக்கு பேர் மதவாத அரசியல்ன்ற. ஏன் ராமரை அப்போ பாஜக வந்து மதவாத அரசியல் பண்ணலை, மத நல்லிணக்க அரசியல் தான் பண்ணல. பாஜக என்னைக்கு மதவாத அரசியல் பண்ணுச்சு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள், இவர்கள் மதவாதிகள். ஏனென்று சொன்னால் ஹிந்து கலாச்சாரத்தை, ஹிந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை அழிப்பேன், ஒழிப்பேன் என்று சொல்பவர்கள் தான் மதவாதிகள். பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைகளை சிதைக்கும் விதமாக பேசுபவர்கள் மதவாதிகள் இல்லையா? பிஜேபி என்னைக்காவது இஸ்லாமியர்கள் குறித்தோ இஸ்லாம் குறித்தோ ஒரு வார்த்தை தவறாக பேசியிருக்கிறதுனா கிடையாது. கிறிஸ்துவம் குறித்தோ கிறிஸ்துவர்கள் குறித்தோ நாங்கள் யாரும் பேசியது இல்லை. ஆனால் இந்து மதம் குறித்தும் இந்துக்கள் குறித்தும் தொடர்ந்து நிந்தனை செய்வது யார்? காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், இவங்கள மாதிரி தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் தீர்ப்பை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ராமர் கோயில் தீர்ப்பு என்ன? ராமர் கோயில் கட்டணும். அதுக்கு எதிராக நாங்கள் மாற்றுவோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ராமர் கோயிலை இடிக்கணும். இதை சொன்னால் நாம் வந்து மதவாதம் பண்ணுறோம் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் ஒன்றும் அப்படி சொல்லன்றாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஷாபான வழக்கில் தீர்ப்பை மாற்றி சட்டமாக கொண்டு வந்தீங்க. அப்போது ராமர் கோவில் தீர்ப்புக்கு நாங்கள் வந்து மாற்றுவோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ராமர் கோவிலை இடிப்போம். யார் மதவாதி? காங்கிரஸ் மதவாதி, திமுக மதவாதம் பேசுகிறது, விடுதலை சிறுத்தைகள். இந்த நாட்டிலே இருப்பதிலேயே மோசமான மதவாதிகள் யார் என்று கேட்டால் இவர்களை எல்லோரையும் வேணுமுன்னே பின்னால் இருந்து தூண்டி விடுகிற கம்யூனிஸ்டுகள். அதனால தான் 4 இடத்துக்கு வந்தாங்க. மதவாதிகளுக்கு 4 இடம் கொடுத்துருக்காங்க சிபிஎம்முக்கு. அப்புறமா மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் மதவாதத்தை. இல்லை, மக்கள் வந்து தமிழகத்தில் தோற்கடிக்கல. நீங்கள் சொல்லக்கூடிய இவர்கள் தானே வந்து ஜெயிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால திமுக ஜெயிச்சிருக்குது. ஏடிஎம்கேவும் முழுமையாக பேச அப்படி கிடையாது. தமிழகத்தில் திமுக, அதிமுகவை தவிர வேறு பெரிய கட்சி இல்லை. ஏன்னா யாருக்குமே கனவு கிடையாது இங்கே ஆட்சி புரிய வேண்டும் என்று. இங்கே 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு ரெண்டு சீட்டுக்கு நிற்கிறாங்க, 15 கோடி வாங்கிட்டு 2 சீட்டுக்கு நிற்கிறாங்க. சில கட்சிகள் வந்து ஐயோ எங்களால் வந்து எங்கள் சின்னத்தில் நிற்க முடியாதுங்கிட்ட திமுக சின்னத்தில் நிற்குது. அப்போது அவங்க யாருக்குமே எனக்கு 2 பார்லிமெண்ட் மெம்பர் இருந்தால் போதும், 4 எம்எல்ஏ இருந்தால் போதும், இது தாண்டி அவர்கள் சிந்திப்பதில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் நினைக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்போ விரைவில் அது நடக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இப்போ உடனே வரலையா? நீங்கள் திமுக வந்து அதிமுகவும் திமுகவும் கிட்டத்தட்ட கடந்த 60 வருடங்களாக பலம் வாய்ந்த கட்சிகளாக இருக்கின்றன. நான் வந்து இல்லைன்னு சொல்லலையே. அந்த பலத்தை நாங்கள் இப்போது பலவீனமாக்குகின்றோம். விரைவில் நாங்கள் பலமாகுவோம் அப்படின்னு சொல்கிறோம். தப்பு என்ன? ஓகே, இன்னொரு பக்கம் நீங்கள் பலவீனமாக முதல்ல அதிமுகவை ஆக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அதாவது அதிமுகவுடைய ஓட்டு தான் இப்போ வந்து பாஜக வந்து அரசியலில் இது என்ன செய்ய முடியும்? அரசியலில் ஒருவருடைய இழப்பு ஒருவருக்கு ஆதாயமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது உண்மைதான்றீங்களா? உறுதியாக உண்மைதான். இந்த முறை திமுகவினுடைய வெற்றியை, அதிமுகவினுடைய தோல்வியை நிர்ணயித்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. இல்லை மறக்க முடியுமா? ஆனால் இது வந்து தொடராதுல்ல. இப்போ இன்னைக்கு செய்தி பார்த்தோம்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதிமுக வந்து வலுப்பெறணும், ஒன்றிணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை விட்டு சசிகலா அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி அப்போ ஒன்றிணைறாங்களா? அப்போ வந்து பிஜேபியோட கனவு சொல்கிறேன். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அது அவங்க கட்சி, அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும். நான் ஏன் அதை பற்றி கவலை பண்ணணும்? இல்லை, இப்போ சீமான் அவர்கள் வந்து அவர் தனித்தே நின்று அவருடைய வாக்கு வங்கி வந்து நிரூபிச்சிருக்கிறார். நாங்கள் தனியாக களத்தில் நிற்க தயார். திமுகவிற்கு தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? திமுக 1967 என்றைக்குமே தனியாக நின்றது கிடையாது, போட்டி போட்டது கிடையாது. நீங்கள் என்ன இந்த கேள்வி கேட்கவே கேட்காதீங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தனித்து போட்டியிட்ட ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பிஜேபி தான். அதனால் எங்களை யாருமே பேச முடியாது. மற்றவர்கள் ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகள் தனியாக நிற்கட்டும், திமுக தனியாக நிற்கட்டும், அதிமுக தனியாக நிற்கட்டும், மதிமுக தனியாக நிற்கட்டும், காங்கிரஸ் தனியாக நிற்கட்டும், கம்யூனிஸ்ட் தனியாக நிற்கட்டும், பிஜேபி தனியாக நிற்க ரெடி. சேலஞ்சு. திமுக வந்து கூட்டணி இல்லாமல் நிற்க முடியாது சார். அவங்களால ஜெயிக்க. நீங்க அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப மாற்றுன்னு சொல்றப்போ அதாம்மா, இப்போ ஒரு 10 கட்சி கூட்டணி சேர்ந்து வரும்பொழுது அன்றைய சூழலுக்கு நம்ம அந்த கூட்டணி போகிறோம். நான் தான் சொல்கிறேன், எல்லாரையும் தனியாக நிற்க சொல்லுங்கள். நான் நிற்கிறது தானே சொல்கிறேன். நான் நிற்கலன்னு சொல்லியே. வி ஆர் ரெடி.
சரி, இப்போ நீங்கள் தமிழகத்தில் வாங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி பிஜேபிக்கான வாக்கு வங்கி இல்லை, எப்படி அவங்களால வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை வந்து எல்லா தொகுதியிலையும் 2 லட்சம் 2.5 லட்சம் பிஜேபி தொகுதிகளில் ஐஏஎஸ் அதிகாரி மிரட்டாங்கன்னு சொன்னால் ஒரு முட்டாள்தனம். அதுக்கு மேலே என்ன இருக்கு? யார் பேசுகிறவங்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. இல்லை, எல்லா ரோட்டில் போகிறவங்களாம் எதெல்லாம் பேசிக்கிட்டு எல்லா தொகுதியிலுமே 2 லட்சம் வாக்குகள் எங்கே இருக்கு பாஜகவுக்கு அப்படிங்கிற கேள்விகளை வந்து முன்னோக்கி. அப்போனா அவங்க இவ்வளோ நாள் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். 2026 தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது தான் அடுத்த திட்டம். பிடிப்போம், ஜெயிப்போம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை மலர்ந்தே தீரும்.